இப்போ சாப்பாடு எவ்வளோ கொடுக்குறீங்க? 50. 50. அதே ரேட்டு தான். சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்து வந்துடுவீங்களாங்க? சாப்பாடு ஓப்பன் பண்ணி காட்டுங்க. முட்டை இருக்குங்களா? இல்லை, மீன் இருக்குல்ல, முட்டை ஆம்லேட் போடுறோம். ஓகேங்க. இதில் வேற என்னென்ன குழம்பு இருக்குங்க? இதில் மீன் குழம்பு இருக்குங்க. வியூவர்ஸ் வணக்கம், நான் உங்கள் சிவா. நான் வந்துட்டு இப்போ மேட்டுப்பாளையம் பக்கத்தில் வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்கூல் ஒன்று இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடை ஒன்று இருக்குது. நம்ம கடை வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு நேம் வந்துட்டு இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 50 ரூபாய்க்கு வந்து மீல்ஸ் கொடுக்குறாங்க, மீன் குழம்போட. சரிங்களா? மீன் குழம்போட மீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கடையை பற்றியும் இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஒரு சில வார்த்தைகள் அவங்கக்கிட்ட கேட்போம். வணக்கங்க. வணக்கங்க. உங்கள் பேருங்க? சசிகலா. சசிகலா. சரிங்க. இது இங்கே வந்து 50 ரூபாய்க்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க. என்னென்ன குழம்பு கொடுக்குறீங்க? மீன் குழம்பு கொடுக்குறோங்க. ஒரு மீன் வறுவல் வச்சு கொடுத்துருவோம். சாம்பார் இருக்குங்க, ரசம் இருக்குங்க கொடுப்போம். மோர் கொடுப்போம். மோர் கொடுப்போம். மீல்ஸ் வந்துட்டு அளவு சாப்பாடுங்களா? நம்ம ஃபுல் சாப்பாடு. ஃபுல் சாப்பாடு. 50 ரூபாய்க்கு எப்படிங்க கட்டுப்படி ஆகுது? எங்களுக்கு அதில் ஒரு சம்பளம் கிடைச்சா போதும். அது மட்டும் போதும். சரிங்க. ஏன்னா வந்துட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வந்து 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு சாப்பாடுலோட சாம்பார், ரசம், மோர் ப்ளஸ் மீன் குழம்பு கொடுக்குறீங்க. நாளையும் கொடுத்து 50 ரூபாய்க்கு நீங்கள் ஃபுல் மீல்ஸ் கொடுக்குறீங்க. பெரிய விஷயங்க. அதோட பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன கொடுக்குறீங்க? அதோட இட்லி இருக்குங்க. காலையில் டிஃபன் இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், மீன் குழம்போட காலையில் இருக்குங்க. சட்னி, சாம்பார் எல்லாமே இருக்குங்க. காலையில் கொடுக்குறோங்க. இப்போ சூட என்ன மீன் வந்து வறுத்துட்டு இருக்கீங்க? இப்போ வந்து மத்தி மீன் போட்டிருக்குங்க. அப்புறம் பீஸ் மீன் வேணும்னா ரோகு, கட்லா மீன் கொடுத்துருக்கோங்க. எவ்வளோங்க பீஸ்? எவ்வளோ பீஸ் கொடுக்குறீங்க? பீஸ் வந்து துண்டு மீன் பீஸாக இருந்துச்சுன்னா 20 ரூபாங்க. மத்தி மீன் பீஸாக இருந்தால் 320 ரூபா. எப்படிங்க? எத்தனை கஸ்டமர்ஸ் ரெகுலர் கஸ்டமர்ஸ் வராங்களா இல்லை வந்துட்டு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வந்து? எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸு அன்னன்னைக்கு வர்றது இருக்குங்க. அப்புறம் வர்றவங்க வியாபாரம். நைட்டுக்கு வியாபாரம் என்ன பண்ணுறீங்க? நைட்டு ஒன்றும் போடுறது இல்லை. காலையில் மதியம் 2 நேரம் மட்டும். காலையில் மதியானம். கரெக்டாக எந்த இடத்துல இருக்குங்க? எங்கே இது? மெட்ரோ ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு. காலையில் எத்தனை மணிலேருந்து மதியம் எத்தனை மணி? 7 மணிக்கிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்குங்க. அது வரைக்கும் ஸ்டாக் இருக்குங்களா? காலையில் இருக்கிறது காலையில் டிஃபன் முடிஞ்சிருங்க. 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சாப்பாடு இருக்குங்க. ஓகேங்க. ஏதாவது ஆர்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணி தருவீங்க? ஆமாங்க. ஆர்டர் கொடுத்தா சாப்பாடு எல்லாமே இருக்குங்க. பிரியாணி எல்லாமே செஞ்சு கொடுக்குறோங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்குங்களா? இருக்குங்க. சொல்லட்டுங்களா? 95ங்க 24 26 37 70. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் எங்கே இருக்குது என்னங்கிறத நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆமாம். சரிங்க. தேங்க்யூங்க. வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் லோ பட்ஜெட்டில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தேடி கண்டுபிடிச்சி இனிமேல் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து முட்டையோடு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. இப்போ வந்துட்டு 50 ரூபாய்க்கு வந்து ஃபுல் மீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா மீன் வேணுனாலும் இங்கே கேட்டு வாங்கிக்கலாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த ஒரு பார்வையாளர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மற்றும் ஒரு சூப்பர் பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.